நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய ஆண்டை காண செய்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் உங்கள் யாவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் உடைய நிறைவான நன்மையை பெற்று மகிழ எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. உங்கள் கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. ஒரு விசை ஆண்டவரை உங்களால் ஆண்டவரை உங்கள் ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆண்டவரை ஆவியினால் எங்களை நிரப்பி உங்கள் வார்த்தையினால் நீங்கள் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த ஆண்டையும் குறித்து நமக்குள்ள பலவிதமான கேள்விகள், பலவிதமான கலக்கங்கள் இருக்கலாம். இந்த புதிய ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுக்குடைய காரியங்களில் எப்படி இருக்குமோ, என்னுடைய தொழிலின் காரியங்கள் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து பலவிதமான கேள்விகளோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இருக்கலாம். இதே மாதிரியான ஒரு கேள்வியோடு கூட அன்று வேதத்தில் இருந்த மக்களையும் நம்ம பார்ப்போம். அவங்கள ஆண்டவர் எப்படி வழிநடத்தினாருங்கிறத குறித்து தியானிக்கும் போது இந்த ஆண்டுக்குரிய நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 66வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். இன்னைக்கு நாமும் கூட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கோம். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு சொல்லி ஒரு பிள்ளையை குறித்து ஒரு பெற்றோரும் அவங்க இனஜன பந்துக்களும் அந்த ஊராரும் அந்த பிள்ளையை குறித்து கேள்விப்பட்ட காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு அவங்க மனசில் என்ன செஞ்சாங்க, சிந்திச்சாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொண்டாங்க. அதே போல தான் இந்த நாட்களில் நம்ம கூட நம்ம மனசுக்குள்ளே நிறைய காரியங்களை குறித்து இந்த ஆண்டு எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இந்த 2025 என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, நான் கடந்து வந்த எல்லா அந்த அனுபவங்கள்லையும் பிரச்சனைகள்லையும் இந்த ஆண்டு ஜெயங்கொள்கிற ஆண்டா, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆண்டா இருக்குமா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த ஆண்டில் எப்படி இருக்குமோ, என்னுடைய தொழிலின் காரியங்கள் எப்படி எப்படி இருக்குமோன்னு சொல்லி பல விதமான கலக்கங்களோடையும் குழப்பங்களோடையும் நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே ஆனால் அந்த வார்த்தைக்கு அதே வசனத்தில் பதில் இருக்கு பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 66வது வசனத்தில் அந்த வசனத்தை, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள், கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருந்ததுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஸோ அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை குறித்தும் நம்முடைய கேள்விகளுக்கு குறித்து எதிர்பார்ப்புகளை குறித்தும் சொல்றார். இந்த ஆண்டு எப்படிப்பட்டதா இருக்குமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்குமோ, என்னுடைய தொழிலின் காரியம் எப்படிப்பட்டதா இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளின் காரியம் எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரம்
நீ எந்த காரியத்தை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கியோ அந்த காரியங்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்குது. இந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு நீ நினைக்க, அந்த காரியத்தில் என்னுடைய கரம் கூட இருக்குது, அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. இந்த புதிய ஆண்டு பிறந்ததின் நிமித்தம் எதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த புதிய ஆண்டு பிறந்ததின் நிமித்தம் நமக்கு இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு பாருங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நம்ம கேள்விகளோடு இருக்கோமோ, எதிர்பார்ப்போடு கூட இருக்கோமோ, கலக்கத்தோடு கூட இருக்கோமோ, அதே காரியத்தை குறித்து ஆண்டு சொல்றாரு. அந்த காரியத்தின் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஆண்டு பிறந்ததின் நிமித்தம், இந்த காரியத்தின் நிமித்தம், இந்த காரியத்தை நீ தொடங்கி செய்து முடிக்க போகிறதின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நீ மட்டும் இல்லை, உன்னை சார்ந்திருக்கிற உன் குடும்பம், உன்னை சார்ந்திருக்கிற சுற்றங்கள், நட்புகள், உன்னோடு பணியாற்றுகிறவர்கள், உன்னோடு ஊழியம் செய்கிறவர்கள், உன் சபையார், உன் இனத்தார், உன் ஊரார் எல்லாரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு இந்த காரியம் நன்மையா நான் முடிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு இன்னைக்கு யோசித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டு சொல்கிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், இவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறாரு. ஆண்டுடைய ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி இந்த காரியத்தை ஏன் கரம் அதோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் அப்படின்னா, நம்முடைய காரியங்களோடு கூட இருக்கும்னா, இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்குன்னா, அந்த கரத்தின் மேன்மைகளை நம்ம வேதத்திலேருந்து தியானித்து பார்த்தோன்னு சொன்னால் சொல்லி முடியாத அளவு இருக்குது. கர்த்தருடைய கரம் அதுதான் ஆண்டுடைய நிழல். அவருடைய கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கரத்தின் நிழலில் இளைப்பாறுதல் உண்டு, பாதுகாப்பு உண்டு, அடைக்கலம் உண்டு, ஆதரவு உண்டு. பாருங்க, நெகேமியா புத்தகத்தில், எஸ்ரா புத்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஆண்டுடைய கரத்தை குறித்து, எங்களுடைய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற யாவர் மேலும் நன்மையாக இருக்கிறதென்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஸோ நம்மை அவரை தேடுகிற ஒவ்வொருவர் மீதும் அவருடைய கரம் தயவுள்ளதாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நன்மை உள்ளதாக இருக்குது. தம்மை தேடுகிற யாவர் மேலும் நன்மையாக இருக்கிற தேவர் கரம். அதுக்கடி தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் கூட இருந்து நாங்கள் கேட்டதெல்லாம், ராஜா கிட்ட கேட்டதெல்லாம் அது எங்களுக்கு வாய்க்க பண்ணினார், கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கிடைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்முடைய தேவைகளுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ஆண்டவருடைய கிருபையினால, அவர் ஏற்படுத்தி தந்த மனுஷர்களால், அதிகாரங்களால் நமக்கு சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த பிரச்சனையில் எனக்கு உதவ யார் இருக்கா, இந்த காரியத்தை நான் எப்படி முடிய போகுதோ, நான் எப்படி சந்திக்க போகிறேனோன்னு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்கள் கூடயும் என் கூடயும் இருக்குது. அந்த கரம் நன்மையாக நம்ம கூட இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த கரம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கரம், அந்த கரம் பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம், அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அந்த கரம் குறுகி போகாத கரம். கொடுக்க 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 அது இன்னும் விருத்தியாக்கியே நம்மளை ஆசீர்வதிக்கிற கரமே ஒழிய எந்த விதத்திலும் அந்த கரத்திலிருந்து நன்மைகள் குறைந்து போகாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மோசைக்கிட்ட ஆண்டவர் காட்டார். என்னுடைய கிரியைகள் இவ்வளவுதானோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிற உதவி ஒரு நாள் கிடைக்கலாம், ஒரு நாள் கிடைக்காம போகலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு தடையில்லாமல் நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, உனக்கு இவன் பிறப்பின் நிமித்தம் சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். உனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய தேவக்கரம் உன் கூட இருக்குன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த கரத்தை குறித்து பார்த்தோம். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு சொல்லுவோம். அந்த கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட கூட இருந்தது. அப்படி இருந்ததுனால அந்த பிள்ளை என்ன செஞ்சது பாருங்க, அந்த 80வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். பாருங்க, அந்த பிள்ளைங்கிற இடத்துல நம்ம இந்த ஆண்டை நம்ம எதை குறித்து நினைக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதை குறித்து போட்டு அதை காரியம் என்ன செய்யுது, வளர்ச்சி அடையுது, வளர்ந்தது. அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலம் கொண்டது, இஸ்ரவேலுக்கு தன்னுடைய ஊராருக்கு தன்னை
பெரியவனா காட்டியது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்கோம். இந்த பிள்ளைங்கிறது இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் அவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரியவனா யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் உயர்த்தி காட்டினார். அதே போல தான் இந்த நாட்களில் ஒருவேளை இந்த ஆண்டில் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வளர பண்ணுவார். உள்ள வேதத்தில் நீதிமொழிகள் 4:18 பார்த்தோன்னு சொன்னால், நீதிமான்களுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற, அதுவும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லி நீதிமொழிகள் 4:18 நம்ம வாசிக்கிறோம். அதே போல தான் உள்ள இந்த ஆண்டில் புதிய துவக்கத்தில் நம்ம நிற்கும். உள்ள இந்த துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் நாளுக்கு நாள் அந்த எப்படி தாவீது விருத்தி அடைந்தானோ, இயேசுவானவர் விருத்தி அடைந்தாரோ, ஈசாக்கு விருத்தி அடைந்தானோ, அதே போல் நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் சரி விருத்தியாகி வளர்ந்து பெருக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு கலங்குனாங்க, ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆவியில் பலம் கொண்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கோம். பாருங்க, மோசே பிறந்தப்ப மோசேயோட பெற்றோரால் 3 மாதம்தான் என்ன செஞ்சாங்க, அவங்களால பாதுகாக்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படிப்பட்ட இருக்குமோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டுடைய கிருபைக்கு அர்ப்பணித்து அவனை கொண்டு எகிப்தில் நைல் நதியில் கொண்டு ஓரமாக போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் மோசையோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபையும் தயவையும் கட்டளையிட்டு பார்வோன் குமாரத்தி கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் அவளே வளர்க்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ மோசையோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு உலகம் நினச்சிது, அவன் குடும்பம் நினச்சிது. ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அவன் பெரியவனாக இருந்ததுனால அவனுக்கு வேண்டிய கிருபையும் அனுக்கிரகத்தையும் யார் கையால் அவங்க அழிஞ்சு போவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க கையாலே அவங்கள வளர்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்க வளர்த்தாங்க, ஆதரித்தாங்க. அரண்மனையில் அவன் வளர்க்கப்பட்டான். பாருங்க, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்ட நாட்களில் மோசேயானவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான்னு சொல்லி மோசேயை குறித்து நம்ம பார்க்கோம். அதே போல் ஒருவேளை இந்த ஆண்டு துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு சொல்லி அற்பமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக காணப்படலாம். ஆனால் இந்த ஆண்டின் நிறைவில் எப்படி மோசே வாக்கிலும் செய்யலும் வல்லவனாக வளர்ந்து அந்த அரண்மனையில் அவன் பெரியவனாக காணப்பட்டான். பின்னாட்களில் தன்னுடைய ஜனத்துக்கு இரட்சகனாக உயர்த்தப்பட்டான். பார்வோனோடக்கே தேவன் அவனை என்ன செஞ்சார், ஆண்டவனாக்கினார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த ஆண்டின் நிறைவில் நாமும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் கலங்கி நிற்கிறோமோ அந்தந்த காரியத்திலெல்லாம் நிறைவான கிருபைகளை ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அது மட்டும் இல்லை, பாருங்க, இஸ்ரவேலுக்கு அவன் தன்னை காண்பித்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல தான் நாம் இந்த உலகத்தில் எந்த இடத்துலலாம் கூனி குறுகி போய் நம்ம முகத்தை காட்ட நம்ம வெட்கப்பட்டு அந்த இடங்களெல்லாம் நம்மை ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தேவன் நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒருவேளை அன்று யோசேப்பு சொன்னது போல மீண்டுமா உன் தலை உயர்த்தப்பட்டு நீ என்ன செய்வ, உன் ஸ்தானத்தில் நான் உன்னை நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் ஒரு இந்த நாள் ஒருவேளை நமக்கு மாறுபாடாக காணப்படலாம். ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் நான் உன்னை என் கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவேன்னு சொல்லி. அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஆண்டின் ஆரம்பம் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஒரு அற்பமாக காணப்படலாம். ஆனால் முடிவு ஆண்டவர் நமக்கு சம்பூர்ணமாக தருகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ நம்ம அதை குறித்து கவலைப்படாமல் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய காரியங்களின் நிமித்தம் என் ஊராரெலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம், சுதந்திரிப்போம். பாருங்க, அந்த பிள்ளை பிறந்துக்கு முன்ன இவங்க
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:58 வசனத்தில் பாருங்க, எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அவ மட்டும் இல்லை, அவ குடும்பம் மட்டும் இல்லை, அவளுடைய குடும்பத்தாரும் சந்தோஷப்பட, அவங்க அயலகத்தாரும் சந்தோஷப்பட கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார். இதே போல தான் ஆகார் பிள்ளையை குறித்து கலங்கி நிற்கும்போது ஆண்டவர் நான் பிள்ளையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார்னு சொல்லி வேதவசனம் சொல்லும். அந்த இஸ்மவேல் என்ன செஞ்சான், வனாந்திரத்தில் வளர்ந்தா கூட அவன் வளர்ந்து வில்வித்தையிலே வல்லவனானான்னு சொல்லி வேதவசனம் சொல்றாரு. அப்போ அந்த பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மை குறித்தோ நம்முடைய காரியங்கள் இந்த ஆண்டில் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ வளர்ந்து வல்லவனாவாயின்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்குறாரு. அதே போல் பாருங்க, சாம்பேல் என்னும் பிள்ளையாண்டனோ வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாக நடந்து கொண்டான். ஸோ இந்த ஆண்டு நம்ம கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய வளர்ச்சியை, கிருபை ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டு நம்ம வாழ்க்கையில் தருவார். நம்ம வளருவோம், அவருக்குள்ளே வேர்கொண்டு அவருக்குள்ளே வளரும்போது அவருடைய கிருபைகள் நம்மை மூடிக்கொள்ளும், அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். அப்போது இந்த காரியங்களெல்லாம் சுதந்திரத்துக்குள்ள அவங்க எந்த சந்தோஷத்தை சுதந்திரத்துக்குள்ள இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் பலம் கொண்டுச்சு, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிச்சு, எப்படி இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தாரோ அதே போல் விருத்தி அடைந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவனா தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து சென்றது. அதே போல் இந்த ஆண்டை நமக்கு ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டில் அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ நம்ம ஒவ்வொருவரையும் செழித்து வளர்ந்து ஓங்க பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்ததின் நோக்கத்தையும் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தை தரவும் நம் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறார். நாம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று என்னன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொன்னா, யோவான் கிட்ட சகரியா கிட்ட சொல்வாரு, நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்வார். சொன்ன பிறகு அதோட அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் ஒரு அந்த நேரத்தில் அவர் ஊமையாக போயிடுறாரு. பிள்ளை பிறந்துடுச்சு. பிள்ளை பிறந்த உடனே வழக்கம் போல் அவங்க குடும்பத்தார் பெயர் வைக்கிற அந்த பெயர் சூட்டு விழா நடக்கும்போது அவங்க குடும்பத்தின் வழக்கத்தின்படி பாரம்பரியப்படி அவனுக்கு சகரியானே பெயர் விட போகும்போது எலிசபெத் மறுப்பாங்க. அப்போது யோவான் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது யோவானுக்கு பேச முடியாததுனால அந்த அவங்ககிட்ட ஒரு ஸ்லேட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த பலகையில் அவன் யோவான் சொல்லி யோவான் பேர் எழுதுவாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, அவன் சொல்கிற பேரையே அவனும் சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த யோவானை எழுதி யோவான் பேர் விட்ட அடுத்த செகண்டு யோவானோட நாவு கட்டவிழ்க்கப்பட்டு அவன் துதிக்க ஆரம்பிச்சிருந்தான். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை குடும்பம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கட்டுப்பட்டு ஆண்டுடைய வார்த்தையை தள்ளாமல் இந்த பெற்றோர் என்ன செஞ்சாங்க, ஒரு மனமாக கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற கவனம் உள்ளவங்களா இருந்தாங்க. தேவனிடத்தில் பெற்ற கட்டளையை நிறைவேற்ற கவனம் உள்ளவங்களா இருந்தாங்க. அதே போல் இயேசுவானவரோட வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால் 12 வயதில் அவர் எருசலேமில் இருந்துருவார். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவரை தேடி போவாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா, ஏன் என்னை தேடினீர்கள்னு சொல்லுவார். அதே போல தான் இந்த யோவான் ஸ்நானகனும் சகரியாவும் எலிசபெத்தும் யோவானுக்கு பேரிடும்போது நாங்கள் கர்த்தர் கட்டளையிட்டவைகளை தான் நாங்கள் செய்வோம், மனுஷருக்கு பிரியமானவைகள் எங்களுக்கு அதுக்கு அடுத்தால தான், முதலாவது தேவன் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோன்னு சொல்லி நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்தாங்க. அப்படி தன்னை அர்ப்பணித்த போது அவனுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது, அந்த குடும்பத்தின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது, அவங்களுக்கும் சந்தோஷம் உண்டாச்சு, அநேகரும் சந்தோஷப்படக்கூடிய கிருபைகளை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இம்மைக்கு மாத்திரம் அவன் சந்தோஷம் உள்ளவனா இல்லை, மறுமைக்கும் நம்மை வழி நடத்துகிற இயேசுவானவருக்கு வழியை செவைப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவ மனிதனாகவும் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம் உள்ளவனா, தேவன் தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினதின் நோக்கத்தை நிறைவேற்றினவனா தேவ சமூகத்துக்கு கடந்து போனான். அதே போல் இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டில் நம்ம தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களின் விருப்பங்கள் அல்ல ஏசப்பா, உம்முடைய விருப்பமே எனது உணவாகட்டும், உம்முடைய விருப்பத்துக்கு அடுத்தவைகளே என்னுடைய நோக்கமாகட்டும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து செயல்படும் போது இந்த பூரண ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை நம்ம நிறைவாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை என்னையும் வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.